மத்தியானமே கேட்டேன், இன்னும் 4 கடன்காரனை வீட்டுக்கு வர வைக்கணுமான்னு. அப்பதான் தெரியும் கடன்கார வீட்டுல இருந்து தின்னாம உறங்காம உட்காந்துட்டு இருப்பீங்களா? ஏன்னா ஏதோ கேக்குறேன், நான் ஏதாவது தப்பா நடத்துறேன்னா சொல்லிருங்க. வேற எவனாலும் வந்து கல்லிட்டு அடிக்கிறதுக்கு போல நான் நீங்களா வஞ்சிட்டு போயிருங்க, நான் விட்டுட்டு போயிடுறேன். என்ன சாமி? அப்ப நம்மளுடைய சுய பரிசீலனை பண்ணி நம்மளுக்கு என்ன தகுதியோ அதை நம்ம எடுத்துட்டு போகக்கூடிய இடத்துல நாம இருக்கணும். இந்த பரதேசியா உங்களுக்கு இவ்வளவு அறிவுரை சொல்றேன் இல்லையா, இதுவே நீ முழுசா நம்பணுங்கிற அவசியமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். நான் சொல்றதுதான் வேதம்னு நினைச்சு நீ போனீங்கன்னா நீ முட்டாள். எப்படி முட்டாள்? நான் நடத்தினது சரியா தப்பான உன் வீட்டுல உட்காந்து நீ உன்னைய பரிசீலனை பண்ணி உன் ஆன்மா கிட்ட நீ தேடணும். அது சரின்னு சொன்னா எடுத்துக்கோ, தப்புன்னு சொன்னா தப்புன்னு சொல்லி மறுபூஜையில சொல்லு. எனக்கு இங்கதான் சிரிக்குள்ளியா யாருமே போய் பரிசீலனை பண்ணி பாக்குறதே கிடையாது. தப்புன்னு எப்படி வந்து ஏன்ட்டு சொல்லுவ? நீ தப்புன்னு எடுத்து சொல்லாத வரைக்கும் நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பேன், நம்ம சொல்றதெல்லாம் நான் தான் போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பேன். நான் தப்பே பேசிட்டு கூட. அப்போ ஒரு மனுஷனை தவறு இல்லாம திருத்திட்டு போறது யாரு? நீங்களா நானா? நான் தவறு பண்ணா தவறுன்னு சொல்றது யாரு? நீங்க தானே சொல்லணும். நீங்க இந்த இடத்துல இப்படி தவறா பேசி சுட்டி காமிச்சா தானே அடுத்த பூசைக்கு ஓ நம்மளை சுட்டி காக்குற இடத்துல இருக்காங்க, நம்ம தப்பு இல்லாம பேசணும்னு நினைப்பேன். நீங்க இப்படி வாயை பத்திக்கிட்டு மண்டையாட்டிக்கிட்ட போனா நான் அந்த பெய்வுலியா இந்த பெய்வுலியா ராச போன பெய்வுலியா நம்ம என்ன பேசினாலும் நாயம் தாண்டா. எப்படி? அப்படித்தானே நான் நினைச்சிட்டு போவேன். சொல்லுங்க. சிவசித்தாந்தம் சித்தர்கள் நிலைப்பாடு என்ன சொல்லி இருக்கு? ஒரு உபதேசம்ங்கிறது கேட்டால் உபதேசத்தை கேட்டு அதுல இருக்கிற குறைகளை எதிர்வினை ஆற்றணும்னு தான் சொல்லி இருக்கு. குறையை நீ வெளிப்படுத்தினால்தான் முழு நிவர்த்தனை உனக்கு கிடைக்கும், நீ புரிதல் உனக்கு வரும். நீ எந்த கேள்வியுமே எந்த குறையுமே கண்டுபிடிக்காம இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப இந்த மாதிரி முட்டாள நீங்க எல்லாம் ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். எப்படி கேக்குறது மாதிரி அப்படி ஏமாத்திட்டு காலையில எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம்டா அப்படின்னு நினைக்கிறீங்க. சொற்பொழி கூட்ட ஒரு மண்டபத்தில் நடத்தினா எப்படி போனாலும் 4 மணிக்கு மேல நம்மளை விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடி போயிடலாம். நீ இந்த மாசம் போனா அடுத்த பூஜைக்கு வரணும்ல, அடுத்த பூஜைக்கு தப்பிச்சுட்டு அதுக்கு அடுத்த பூஜைக்கு வரணும்ல. அப்புறம் எப்படி நம்ம எப்படியாவது மண்டையை ஆட்டிக்கிட்டே கேட்டுக்கிட்டு அப்படியே கேட்கறது மாதிரி நடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. போயிட்டு அப்படியே நீங்க போய்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் சாமி எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு, நான் வந்துகிட்டே இருக்கேன், எனக்கு தீர்வு கிடைக்கலன்னு இவங்கிட்ட எப்படி கேட்பீங்க? அப்படி திருப்பி நானே உங்கள்கிட்ட கேட்ட கூட நீங்க அதுக்கு ஒரு பதில் வச்சிருக்கீங்க, இப்ப கூட அதை சொல்ல மாட்டீங்க. அது எப்ப சொல்லுவீங்க? தனியா யதார்த்தமா இருக்கும் போது நீங்க பாத்துக்கிறீங்கல்ல, அதுக்குத்தானே நீங்க இருக்கீங்க. அதே நேரத்தில் திருப்பி என்னால அப்ப நீங்க எதுக்குத்தான் இருக்கிறீங்க நான் கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? எல்லாத்துக்கும் நானே இருக்கேனப்பா. அப்ப நீங்க எதுக்கு இருக்கீங்க? நீங்க எதுக்கு பொண்டாட்டி புருஷன் இருக்கீங்க? ஏன் புள்ள ஓம் புள்ளன்னு ஏன் சொல்றீங்க? நான் கேட்பேன்ல, புரியல எனக்கு சொல்றது. கேட்பனா கேட்க மாட்டேனா? கணேஷ்குமார் பதில் சொல்லுங்க சாமியா. என்ன அநியாயத்துக்கு ஏமாத்திட்டு உட்காந்துருக்கீங்க எல்லாரும்? நீ எப்படி வேணாலும் கத்திட்டு போய, நான் வாயை திறக்க மாட்டேன் அப்படின்னா மறுபடியும் வாயை திறக்காரான்னு பாரு.
இப்ப இவர்தான் எல்லாருக்கும் தூவம் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னாலும் சரி வாயை உதட்ட அசைச்சிடாதீங்க, உங்களுக்கு சந்தேகமா இருந்தா என்னை திரும்பி திரும்பி பாத்துக்கங்கன்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படித்தான் அவர் இருக்கிற மாதிரியே தானே எல்லாரும் இருக்கிறீங்க. சொல்லுங்க. குறைகள் மனித பிறவில இல்லாம இருக்காது, எல்லாரும் நிறைவாகவும் இருக்க மாட்டோம். இது நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களே இல்லையா, என்ன மாதிரி முட்டாள்களுக்கு கண்டிப்பா அது தெரியும். ஆனா அதை பரிபூர்ணமான ஒரு நிலைப்பாட்டுல நம்ம போகணும் அப்படின்னால் நம்ம பரிசீலனை பண்ணி ஒரு பூஜைக்கு மறு பூஜையில சில சந்தேக கேள்விகளை எழுப்பணுமா எழுப்பக்கூடாதா? இப்ப செல்வகுமார் இருக்காரு, அவரு கேள்வி கேட்க வேண்டியது அவசியம் இல்லை. நான் அவருக்கு மத்தியானமே கூட சொல்லிட்டேன், நீ உனக்கு எங்கேயோ யாருமே பார்க்க முடியாத இடத்துல பிரமா ஒரு மச்சத்தை வச்சு விட்டாயா, சரி அணுவி அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி அவரு புதூர்ல மிராஸ்னர், அவரும் கேட்க வேண்டாம், எது இல்லைன்னா தானே கேட்கணும். நீங்க எல்லாரும் இந்த 2 பேரை தவிர மீதி எல்லாரும் சொல்லுங்க. என்ன அதுக்கும் வாய் திறக்க மாட்டீங்க? நீங்க எல்லாரும் மிராஸ்தார் தானா? அப்ப பிச்சைக்காரனா இருந்தா நீ கேட்கணும் இல்ல, சாமி நான் பிச்சை மாட்டேங்க, ஒரு வேளை சோறு போட மாட்டேங்கானு கேட்டிருக்கணும் இல்ல. பிச்சைன்னு கூட அம்மா தாயே கேட்டாத்தானே. பிச்சைக்காரன் நின்றுகிட்டு இருந்தா பைத்தியக்கார போய் நம்ம வீட்டுக்கு முன்னாடி நிக்குவாருன்னு சொல்லி அவர் திட்டுவாங்களே. நீ வாய் திறந்து அம்மா தாயே பிச்சைக்காரன் கேட்டு வந்திருக்காரு விட்டுவாங்க. டெய்லி நின்னா பைத்தியக்கார பையல என் பிள்ளைய பார்க்க வந்து நிக்க இவனை புடிச்சு கட்டி வைங்கிறான்வாங்க. நீ போய் 4 வீட்டுல டெய்லி நின்று பாரு, 5வது நாள் உன்னை புடிச்சு கட்டி வைக்காங்களா இல்லையான்னு பாரு. இன்னைக்கு உள்ள சூழ்நிலை அதுதான். நீ டெய்லி ஒரு வீட்டுக்கு முன்னாடி சும்மா நின்று பாரு, உன் ஊர்லயே நீ நின்று பாரு என்ன நடக்குன்னு பாரு. என்ன சாமி செல்வகுமார் சாமி, உங்க மருமனுக்கு சொல்றேன், நான் சொல்றேன் சரியா இல்லையா? இவன் நிக்கிற வீட்டுல பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் கூட பக்கத்து வீட்டுல பிள்ளை இருக்கும், அவன் ஒரு நாள் பார்ப்பான் 2 நாள் பார்ப்பான். இந்த கூதிமை என் பிள்ளைய பார்க்கத்தாண்டா பக்கத்து வீட்டுல வந்து தின நிக்கான் அப்படின்னு அவன் கேட்பானா கேட்க மாட்டானா? இல்ல உங்க ஊர்ல லவ் பண்ணவங்க எல்லாம் ஒரு ஆளு செய்வனை வச்சு கொண்டுட்டாரான், அந்த மாதிரி கொண்டுருவாங்க பிறகு. ஆமா, ஒரு வீட்டு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போறான்னு சொன்னாங்கன்னு அந்த பையனுக்கு செய்வனை வச்சே கொண்டுட்டாங்களாம். ஏடா உனக்கு தெரியாது உள்ளூர்ல ஏன்ட்ட கேட்க யாருன்னு? புல்தட்டி பயில்வான் சுந்தரம் மகன